ஹனுமான் மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஆண் பெண் வசியம். இது பார்த்திங்கன்னா ஒரு பழங்கால தாந்திரிக முறை தான். முதல்ல இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். செப்பு தகடு, அது இல்லைன்னா வெத்தலை, இல்லைன்னா மாயலை, இதில் ஏதேனும் ஒன்று எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள், புண்ணுக்கு சுத்தமான நெய், உங்களோட புகைப்படம், அப்புறம் நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட புகைப்படம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூஜை பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் இரவே வெத்தலை எடுத்துக்கங்க. கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம், புணுகு, நெய் ஊற்றி நல்லா கலந்து அந்த வெத்தலையில் 4 முனையிலே வச்சுருங்க. பொட்டு மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு கருப்பு இல்லை சிகப்பு மைப்பெண் எடுத்து அவங்களோட பெயர், நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயர் கீழே பார்த்திங்கன்னா ஹோம் ட்ரிங்க் வசி வசி இப்படி எழுதிட்டு அதுக்கு நடுவில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அவங்களோட புகைப்படம், யாருதுன்னா நீங்கள் வசியம் பண்ண நினைக்கிறீங்களே அவங்களோட புகைப்படத்தை எடுத்து அந்த பொட்டுக்கு மேலே வச்சுருங்க. நடுவில் வச்சதுக்கப்புறம் உங்களோட புகைப்படத்தை அவங்கள பார்த்த மாதிரி திருப்பி அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே அந்த வெத்தலையோட மொத்தத்தையும் சுருட்டி பூ கட்டுற நூல் கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் காமாட்சி அம்மா விளக்கு இருக்கும், அந்த விளக்கில் இந்த வெத்தலையை போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு பூஜைறையில் வச்சுருங்க. இப்போ மறுநாள் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபதூபெல்லாம் காமிச்சு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு, இப்போ அந்த நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அவங்கள நல்லா மனசார நினச்சி தீபம் அந்த விளக்கை ஏற்றி அந்த ஒளியை பார்த்து ஓம் ட்ரிங் அவங்களோட பேர் வசி வசி இந்த மந்திரத்தை 108 உரு கொடுக்கணும். இதேமாரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க. வசியம் ஆனதுக்கப்புறம் இந்த வெத்தலையை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நெய் ஊற்றி எங்கேயோ மறைவாக வச்சுருங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வேண்டாம், வசியமாக இருக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த வெத்தலையை எரிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இதே போன்று மாந்திரிகம் தாந்திரிகம் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நன்றி.